அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். சுரேஷ்குமார், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய 5 அம்ச கோரிக்கைகள் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? நேற்றைய போராட்டத்தின் முடிவு என்னவாக இருந்தது? 2வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. நேற்றைய போராட்டத்தின் முடிவில் யாரேனும் அவர்களோடு பேசினார்களா? என்ன விவரம்? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாநில மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் அலுவலகத்தில் தான் இருக்கிறோம். இங்குதான் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய முக்கியமான 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் இந்த போராட்டம் என்பது தொடங்கி இருந்தது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கக்கூடியது 5 அம்ச கோரிக்கைகள் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இந்த புத்தக கட்டுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். புத்தக கட்டுனர் பயிற்சி என்பது தமிழக அளவில் இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பயிற்சி மையத்தில் தான் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதற்கான ஓராண்டு பயிற்சி பெற்ற இந்த புத்தக கட்டுநர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். குறிப்பாக இவர்களுக்கு நூலகங்களிலும் கல்லூரி பல்கலைக்கழகம் போன்ற அரசு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய நூலகங்களிலும் அவர்களுக்கான வேலையை வழங்க வேண்டும் என கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசு அச்சகங்களில் இவர்களுக்கான வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். பார்வையற்றவர்களாக இருந்தாலும் இந்த புத்தகங்களை கட்டுவதற்கான பைண்டிங் என செய்யக்கூடிய அந்த புத்தகங்கள் எல்லாம் தைப்பதற்கான இந்த பணிகள் எல்லாம் இவர்களால் செய்ய முடியும் என்பதற்கான அந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்கள் இந்த பயிற்சி முடித்திருக்கிறோம். ஆண்டுக்கு 20 முதல் 22 பேர் இந்த பயிற்சியை முடித்து வரக்கூடிய எங்களுக்கு அரசு துறையில் கடந்த 2016க்கு பிறகாக வேலை வழங்கவில்லை என தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை ஒருங்கிணைக்கூடிய பொதுச் செயலாளர், அந்த அமைப்பை சேர்ந்த பொதுச் செயலாளர், தேசிய பார்வையற்றோர் இணையம் எனக்கூடிய அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் பாபு நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். என்ன சார் உங்க 5 அம்ச கோரிக்கை? அரசுக்கு என்ன வலியுறுத்துறீங்க? எங்களோட கோரிக்கையானது புத்தக கட்டுனர் பயிற்சி முடித்து 2016 முதல் 23 வரையிலும் முடிச்ச 120 மாணவர்கள் இருக்கின்றோம். இவர்களுக்கு அரசு பணி கேட்டு போராட்டம் கண்டினியூவாக பண்ணிட்டு வருகிறோம். பல முறை தொடர் மனு அளித்தோம். எங்ககிட்ட எங்க ஆணையர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. போய் கேட்டோம்னா இந்த இதே வேலை இல்ல. ஆனா பிரஸ்ல பாத்தீங்கன்னா 53 காலி பணியிடம் இருக்கு. லைப்ரரியில இப்ப மதுரையில தொடங்குறாங்க நூற்றாண்டு லைப்ரரி, அதுல ஒரு 15 பேருக்கு வேலை போடலாம். கல்லூரி கலெக்டரேட் இங்கெல்லாம் 38 ஆபீஸ்லயும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. பல்கலைக்கழகம் நூலகங்கள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்கு. இது எங்க ஆணையர் இல்லன்னு எங்களை மறுத்து பேசி நேற்று எங்களை ஆணையர் சந்திச்சு 3 மணி நேரம் பேசணும். அதுல எங்க ஆணையர் எங்களை ரொம்ப மன கஷ்டப்படுற மாட்டோம் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்களோ ஒழிஞ்சு எங்க துறை ஆணையர் எங்களை ஒரு உற்சாகப்படுத்தியோ ஆறுதல் பண்ணியோ பேசல. நாங்க எப்படா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவோம் அப்படிங்கறத மட்டும்தான் வச்சு பேசினாங்க. திலகவதி, இவங்க சொல்றதுல கேட்க முடிகிறது இவருடைய கோரிக்கை என்பது பிரதானமாக இந்த கட்டுனர் பயிற்சி முடித்தவருக்கு வேலை வழங்க வேண்டும் என சொல்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அந்த அச்சகங்கள் வேலை வழங்க வேண்டும். மேலும் இவர்களுக்கான பிரெய்லிக்கான தனியாக ஒரு அரசு அச்சகம் இருந்திருக்கிறது. அந்த அச்சகம் மூடப்பட்டிருக்கிறது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய அந்த பிரெய்லி அச்சகத்தை திறக்க வேண்டும். அதன் மூலமாக ஏராளமான அச்சுக்கள் பதிவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவரோட விவரத்தை கேட்கலாம். சார், பிரெய்லி அச்சகம் எந்த அளவுக்கு பயன்படும்? ஏன் அதை மூடினாங்க? என்னாச்சு? அது என்னாச்சுன்னா கண்ணத்தினா அவங்களுக்கு படிக்கணும் பெண்ட் போடணும். அவ தெரியும் நம்ம ஏற்ற கண் தெரிஞ்சா அவங்க படிக்கிறாங்க. அவங்க கண் தெரிஞ்சா புள்ளி வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. அது வச்சுதான் தெரியும். அது இல்லைன்னா புள்ளி நம்ம எப்படி அங்க படிக்கிறதுக்கு? வேற என்ன சார் சொல்றீங்க? இப்போ புக்கு பண்ணி முடிச்சுக்கிறோம். அதுக்கு வேலை போடணும். 120 பேர் வேலை பார்த்துக்க வைக்கணுங்க. எங்களுக்கெல்லாம் 8 பசங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பாப்பாங்க மேரேஜ் குழந்தைக்குது. எங்க குழந்தைக்குது. அது எல்லாரும் குழந்தை பசங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வேலையே கொடுக்கலாம். எங்க இப்போ நான் வேலை கொடுக்கலாம். நாங்க எப்படி வாழறது? பசங்க பீஸ் கட்டணும், சோறு கட்டணும், சாப்பிட்டு போடணும். அது என்ன பண்ணுது? வேலை கொடுத்தா நாங்கள் வேலை பண்ணோம். எப்படி முடியல. வாரம் 8 வருஷம் வருஷம் போராட்டம் போன அடுத்த மாசம் போன மாசம் எப்போ போராட்டம் பண்ணோம்? லாஸ்ட் பண்ணோம். அது ஜூலை மாசம் பண்ணி தரேன்னாங்க.
உப்பு கட்ட இல்ல சொல்றாங்க. சரி சரி. திலகவதி, இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கோரிக்கை என்பது இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்தில் இந்த காயல் சுற்றுதல் பயிற்சி என்பது அளிக்கப்பட்டு வந்தது. அதேபோல் ஃபிட்டர் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இந்த 2 பயிற்சி அளிக்கக்கூடியதும் நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த பயிற்சியையும் தொடர்ந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். அரசை பொறுத்தவரையில் இங்க இருக்கக்கூடிய ஆணையராக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கான நல செயலாளராக இருக்கட்டும், தொடர்ந்து அதிகாரிகளை பார்த்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் அதிகாரிகளிடம் செல்லப்பட்டாலும் அங்கிருந்து முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள்ளாக இந்த கட்டுநர் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என ஏற்கனவே இங்கிருந்து அதிகாரிகள் தெரிவித்ததாகவும், ஆனால் ஜூலை மாதம் வரை தரப்படாத காரணமாக இப்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். திலகவதி, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். பார்க்கலாம் அரசின் கவனம் எவ்வாறு இருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.